Hi students, நான் மிருதுலா from Honey Learning. நம்ம Honey Learning ஓட நீட் கோச்சிங் இன்ஸ்டிடியூட் வந்து கோயம்புத்தூர்ல லொகேட் ஆகிருக்கு. இந்த தடவை நம்மளோட ரிப்பீட்டர் பேட்ச் 2026க்கான ரிப்பீட்டர் பேட்ச் ஸ்டார்ட் பண்றோம். அண்ட் நம்ம ரொம்ப லிமிட்டட் சீட்ஸோட தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். அண்ட் நம்ம பேட்சோட ஒரு மெயின் கோல் என்ன அப்படின்னா வர எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கண்டிப்பா ஒரு MBBS சீட் அதுவும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல வாங்கணும். அண்ட் நமக்கும் இந்த இன்ஸ்டியூட்டுக்கும் உள்ள ஒரு பெரிய டிஃபரன்ஸ் என்னன்னா நம்மளோட கோச்சிங் எப்படி இருக்க போகுது. ஆல்ரெடி நம்மளோட 10th and 12th ரிசல்ட்ஸுமே நம்ம எல்லாருமே பப்ளிஷ் பண்ணி தான் வச்சிருக்கோம். ஸோ மெயினான விஷயம் கான்செப்டை மாஸ்டர் பண்ண போறோம். கண்டிப்பா அதோட சேர்த்து டெய்லியும் ஒரு நாளைக்கு 200 MCQ சால்விங். இது ஆக்சுவலி வந்து நம்மளால முடியுமான்னு யோசிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கூட எங்களோட சேர்ந்து டெஃபினட்டா ஒரு நாளைக்கு 200 கொஸ்டின் சால்வ் பண்ணதான் போறாங்க. இந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்ட்ராட்டஜி தான் வந்து நீங்க ஒரு ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா நீட் அண்ட் JEE எக்ஸாம் மாதிரி கிராக் பண்ணோம் அப்படின்னா இதுதான் நமக்கு தேவை. இந்த வித்தையை நம்ம கத்துக்கிட்டோம்னாலே போதும். நம்ம எல்லாருக்குமே படிச்சிருக்கோம், அதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கு. ஸோ அந்த பொட்டன்ஷியலை இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் சால்விங் ஸ்ட்ராட்டஜியாவும் ஸ்கில்லாவும் மாத்திட்டோம் அப்படின்னா நீட் அண்ட் JEE ஈஸியா கிராக் பண்ணலாம். அது கண்டிப்பா நம்ம கிட்ட இருக்கு. அண்ட் அதோட நம்ம அப்ரோச்சே வந்து இட் இஸ் கோயிங் டு பி டேட்டா சென்ட்ரிக் அப்ரோச். ஸோ ஃபார் ஆல் த 3 subject. அண்ட் ரொம்ப முக்கியமா ஸோ ஸ்கூல்ல டவுட்ஸ் கேட்கறதெல்லாம் தாண்டி இங்க அந்த டீச்சரா இருக்கட்டும் அண்ட் உங்களுக்கான ஒரு மென்டரும் இருக்க போறாங்க அண்ட் ஸ்டூடெண்ட். ஸோ நம்ம எல்லாத்துக்குமே ஒரு ஹெல்தி கம்யூனிகேஷன் தான் இருக்க போகுது. ஸோ டவுட்ஸ் அப்பப்ப நம்ம கேட்டுக்கலாம். ஸோ ஆஃப்லைன் இருக்கனால நீங்க டெய்லியும் உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அதை அப்பயே படிச்சுக்கலாம். அண்ட் கண்டிப்பா பேக்லாக்ஸ் இல்லாம போய்கிட்டே தான் இருக்க போகுது. அண்ட் நமக்கும் ஓகே ஸோ மென்டரா இருக்கட்டும் அண்ட் ஆல்சோ டீச்சர் எல்லாருமே வந்து தே ஆர் கோயிங் டு மோட்டிவேட் and support you throughout. So எல்லாமே நீங்க மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ so we are going to act like a catalyst. இதுதான் நம்மளோட பேட்சோட மெயின் ஃபீச்சர்ஸ். ஸோ அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நான் உங்களுக்கு ஒரு கூகுள் ஃபார்ம் இங்க கீழே பின் பண்ணி வைக்கிறேன். நீங்க அதை ஃபில் பண்ணலாம் அண்ட் கான்டாக்ட் பண்ணலாம். இந்த நம்பருக்கு உங்களுக்கு என்னென்ன டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ அது எல்லாமே நீங்க பேரண்ட்ஸா இருக்கீங்க அப்படின்னா கால் பண்ணியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் கண்டிப்பா கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. ஸோ அட்மிஷன் ஸ்டார்டட். அண்ட் ரொம்ப முக்கியமா இந்த நீட் 2025க்கான ஒரு சேஃப் ஸ்கோர் என்னவா இருக்க போகுது அப்படின்னா நீங்க ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல இந்த தடவை MBBS சீட் வாங்கணும், அதுவும் தமிழ்நாட்டில் அப்படிங்கும் போது கேட்டகரி வைஸ் நம்ம எல்லாமே பார்க்க போறோம். ஸோ முதல்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு ஜென்ரல் கேட்டகரியில வரீங்க அப்படின்னா உங்களோட சேஃபர் ஸ்கோர் ஆல்மோஸ்ட் ஒரு 520 to 530. நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ரேஞ்சில இருந்து ஒரு 10-20 மேபி கொஞ்சம் ஆல்டர் ஆகலாம். அது நமக்கு அபிஷியல் ஆன்சர் கீ வந்ததுக்கு அப்புறமும் தெரிய ஆரம்பிக்கும், ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம். ஓகேவா? ஸோ இப்போ இது ஆன்சர் கீ வந்ததுக்கு அப்புறம் நம்ம அனலைசிஸ் பண்ணிருக்கோம். இப்போ BC கேட்டகரிக்குள்ள வரீங்க அப்படின்னா 480 இருந்து ஒரு 500 சேஃபர் ஸ்கோரா இருக்கும். ஸோ அதாவது நீங்க இந்த உங்களோட கால்குலேட் பண்ண இந்த அபிஷியல் ஆன்சர்க்கே வச்சு கால்குலேட் பண்ண ஸ்கோர் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கு அப்படின்னா நமக்கு சீட் கிடைக்க சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி BCM கேட்டகரிக்கு பாத்தீங்கன்னா அதோட ஒரு 10 மார்க் 20 மார்க் டிஃபரன்ஸ் தான் இருக்க போகுது. ஸோ 460 இருந்து 480. ஏன்னா இங்க நம்பர் ஆஃப் சீட்ஸும் கம்மியாகும். ஏன்னா MBCயை பாத்தீங்க அப்படின்னா 460 to 470 நான் கொடுத்துருக்கேன். அப்படி கொடுக்கும்போது இங்க காம்படிஷன் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. ஸோ 460 to 470 அப்படின்னா அது 450க்கும் வரலாம் அண்ட் 480க்கும் போகலாம். ஸோ அந்த ரேஞ்ச் வந்து நீங்க ஒரு 10-20 கொஞ்சம் நீங்களும் கால்குலேட் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா SC கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஒரு 400 இருந்து ஒரு 410 கண்டிப்பா ஒரு சேஃப் ஸ்கோரா இருக்க போகுது. அண்ட் SCA and ST கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா 360 இருந்து 370 ஒரு சேஃபர் ஸ்கோரா இருக்க போகுது. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே 92.5% ரிசர்வேஷனுக்கு தான். ஸோ நம்ம இந்த தடவை நீட் எக்ஸாம் கொடுத்துருக்கோம். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்த ஸ்டூடெண்டா இருக்கீங்க, இல்ல ஒரு ரிப்பீட்டரா இருக்கீங்க, இல்ல ஒரு ரீரிப்பீட்டரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மார்க் இந்த கேட்டகரிக்குள்ள இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா சேஃப் தான். இல்ல மேம் எனக்கு இன்னுமே வந்து டவுட்டா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல ரிப்பீட் பண்ற பிளான்ல இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இப்பயே நீங்க கோச்சிங் செய்யறது பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். ஏன்னா நம்ம டைம் வேஸ்ட் பண்ண தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கவர்மெண்ட் MBBS காலேஜ் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சீட்டுக்குமான காம்படிஷன் அதிகமாயிட்டு இருக்கு. இப்போ நீங்க வெயிட் பண்ண அடுத்த செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதுக்கான ப்ராக்டிஸை ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க யோசிக்காம படிக்க ஆரம்பிச்சிடணும். ஸோ அப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்றது தான். ஸோ நீங்க வந்து ஒரு ரிப்பீட்டரா இருக்கலாம், ஓகேவா, அண்ட் ஆல்சோ ஒரு ரீரிப்பீட்டரா இருக்கலாம், ஓகேவா. ஸோ அண்ட் 12th முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க ஆனா வந்து 100% நீட் தான் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமா வந்து நீங்க பண்ணலாம். 12th முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இட் இஸ் ரைட் டைம் டு ஜாயின். ஸோ ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறது பெஸ்ட் ஆப்ஷனா இருக்க போதும். இன்னும் நீங்க வெயிட் பண்றது இட் இஸ் கோயிங் டு பி லைக் டைம் வேஸ்ட் ஆக போகுது. நீங்க ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறது பெஸ்ட் ஆப்ஷன் இப்போ. ஸோ கான்செப்ட் மாஸ்டரிங் நம்ம இங்க கொடுக்கக்கூடிய கோச்சிங்குமே வந்து உங்களுக்கு எல்லா டாபிக்குமே டீட்டெயிலா மாஸ்டர் பண்ணிட்டு அதுல வந்து நீங்க ஸ்டேட் போர்ட்ல இருந்து படிச்சு வரீங்க அப்படின்னா அது 100% உங்களுக்கு பெனிஃபிஷியலா தான் இருக்க போகுது. ஸோ ஸ்டேட் போர்ட் புக்கை வச்சே உங்களுக்கு எப்படி எல்லாம் கொஸ்டின்ஸை கம்பேர் பண்ணி படிக்க முடியும். பிகாஸ் CBSE ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அந்த புக்கோட அடாப்ட் ஆகிட்டே இருக்காங்க. ஸோ
அதே புக்கை தான் இப்பயும் படிக்கிறாங்க. நம்ம ஸ்டேட் போர்ட்ல இருந்து வரும்போது நம்ம படிச்ச புக் 12th வரல படிச்ச புக் ஒன்று இப்போ புது புக்கை புதுசா படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு ஃபீல் கம்ப்ளீட்டா இல்லாம நம்ம புக்கும் இருக்கு, என்சிஆர்டி புக்கும் கண்டிப்பா படிக்க போறோம். இது ரெண்டையும் வந்து நீங்க எப்படி கம்பேர் பண்ணி கான்செப்டை மாஸ்டர் பண்றது. ஸோ நிறைய வீடியோஸ் பயாலஜிக்கு நானே இதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க அதையுமே கூட செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்படி படிக்கும் போது நீட் என்ன பொறுத்த வரலும் நம்ம ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ரிப்பீட் பண்ணி தாராளமா 700+ டார்கெட் அச்சீவ் பண்ணலாம் வித் ஆல் தீஸ் ஆடட் அட்வான்டேஜோட. ஒரு நாளைக்கு 200 கொஸ்டின் சால்வ் பண்றோம். டேட்டா சென்ட்ரிக் அப்ரோச் தான். மென்டார் டீச்சரோட சப்போர்ட் நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை. ஸோ தே ஆர் கோயிங் டு மோட்டிவேட் யூ, சப்போர்ட் யூ த்ரூ அவுட் ஒரு வருஷத்துக்கு. ஸோ இதை நீங்க கண்டிப்பா மிஸ் பண்ணிடவே வேண்டாம். ஸோ நீங்க நான் சொன்ன இந்த கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ டு நாட் டிலே, ஜஸ்ட் ஸ்டார்ட் பிளானிங். இப்பயே ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிச்சலாம். ஆல் தி பெஸ்ட்.